Taste the Daily. மழை வருவதற்கு முன்பாக வடிகால் பணிகளை முடிக்காத ஸ்டாலின் ஆட்சியில் சாலைகள் துண்டாடப்பட்டு மரண குழிகளாக சென்னை மாநகரம் காட்சியளிக்கிறது. சிங்கார சென்னையின் அவலம் குறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. சிங்கார சென்னை 2.0 3.0 என்று பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக பல ஆயிரம் கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் வாரியத்திற்காக குறிப்பாக 4600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முதற்கட்ட பணிகள், இரண்டாம் கட்ட பணிகள், மூன்றாம் கட்ட பணிகள் என்று பல கட்ட பணிகள் முடிந்துவிட்டதாகவும் அதற்கான ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டு அதற்குள் அந்த பணிகள் முடிவடைய வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு விட்டதாகவும் 90% பணிகள் முடிந்துவிட்டதாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அதே போன்று மேயராக இருக்கக்கூடிய பிரியா போன்றவர்களும் அறிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது நீங்கள் பார்க்கக்கூடியதுதான் சிங்கார சென்னை. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சிங்கார சென்னையினுடைய முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலை. இந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நாள்தோறும் செல்கிறது. நீங்கள் பார்க்கலாம், நேற்று பெய்த சில நிமிடங்கள் பெய்த மழைக்கு தற்போது குட்டை குட்டையாக தண்ணீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த பள்ளத்தின் மீது ஒரு இரும்பு பதாகை வைக்கப்பட்டிருக்கிறது. மழை அதிகமாக பெய்திருந்தால் இந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய பதாதை நகர்ந்திருந்தால் இந்த பள்ளத்திற்குள்ளே யாராவது விழுந்திருந்தால் அவருடைய உயிர் என்னவாகி இருக்கும். அதே நேரத்தில் மற்றொரு பள்ளம் மூடி கூட வைக்காமல் ஒரு கம்பம் நடப்பட்டு அந்த கம்பத்திற்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய பள்ளமானது பல்லிழித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மரணக்குழியாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சாலைகள் முழுமையாக 2 பக்கங்களும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மழைநீர் வடிகால் பணிகள் முற்றிலுமாக நிறைவடையவில்லை. இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் தொய்வாகவே இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. என்னதான் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களே பார்க்கலாம். இந்த சாலையானது தற்போது துண்டாடப்பட்டிருக்கிறது. இதற்காக பணி செய்யக்கூடியவர்கள் அதாவது நிதானமாக அமர்ந்து கொண்டு இந்த பணிகளை செய்வதற்கு 2-3 நபர்கள் மட்டுமே ஒரு பிரதான சாலையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நிலையில் இந்த அவலம் நடந்து கொண்டிருக்கிறது? கேட்பதற்கு நாதி இல்லாமல் வாகனங்களை ஓட்டக்கூடியவர்கள் இடித்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த விபத்துக்களை ஏற்படுத்தி கொண்டு சாலையில் கீழே விழக்கூடிய அவல நிலையம், சாலையை பயன்படுத்த முடியாமல் ஒரு நிலையம், ஏற்கனவே மின்சாரத்திற்காக தோண்டப்பட்ட பகுதி ஒரு புறம் மின்சார பழுப்புகள் புதைப்பதற்காகவும் அந்த மின்சார உயர்களை புதைப்பதற்காகவும் ஒரு புறம் இந்த சாலை சுண்டாடப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறமாக மழைநீர் வடிகால் என்கிற பெயரில் தற்போது நோண்டப்பட்டு அந்த சாலையானது ஏறக்குறைய ஒரு 5 அடி நீளத்திற்கு முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைத்தான் இன்றைக்கு சிங்கார சென்னையினுடைய துயரம் இருக்கிறது. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளும் சாலைகளை கடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் தங்களுடைய துயரை சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லை என்று வேதனை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த சாலையை மழைக்குள்ளாக முடிக்கவில்லை என்றால் விபத்து என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்படும் என்று இங்கு இருக்கக்கூடியவர்கள், சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே தோண்டப்பட்டு மரண குழிகளாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளை உடனடியாக மூடப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 6778 கோடி ரூபாய் 3310 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேற்றுவதற்காக ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றுமே நடைபெறவில்லை. மோசமான நிலையில்தான் இந்த மழைநீர் வடிகால் பணிகளானது நடந்து வருகிறது. திருந்தாத ஒரு அரசாக, திருந்தாத ஒரு மாநகராட்சியாக தற்போது சென்னை மாநகராட்சி மாறி இருக்கிறது. இந்த சாலையினுடைய 2 புறங்களிலும் ஏராளமான கார்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்டிருக்கிறது, மற்றொரு புறம் மின்சார கம்பிகளுக்காக ஏற்கனவே அந்த கழிவுநீர் வடிகால் வாரிய பணிகளுக்காக தோண்டப்பட்ட கால்வாய் என இருந்த ஒரு 10 அடி சாலையை 3 அடி சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சிமெண்ட் சாலையை நீங்கள் பார்க்கலாம், ஏற்கனவே இந்த தார் சாலையை பார்க்கலாம். 2 அடி 3 அடி சாலை அளவிற்கு கூட ஒரு சாலை இல்லை என்றால் மக்கள் எப்படி அந்த சாலையை பயன்படுத்த முடியும்? வாகனங்கள் தினந்தோறும் இதனை எப்படி கடந்து செல்ல முடியும்? இப்படி பெருமழை வருகிற போது இங்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு, விபத்துக்கள் ஏற்படும்? இதற்கு யார் பொறுப்பு? தோண்டப்பட்டிருக்கக்கூடிய கால்வாய்களில் ஏராளமான மின்சார கம்பிகள் எல்லாம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. அதிலே காலை வைக்கிற போது அந்த நபருடைய எதிர்காலம், வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த உயிர் எப்படி என்ன நிலைக்கு தள்ளப்படும்? இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இந்த பணிகள் துரித கதியில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறியாமல் இப்படி தொய்வான நிலையில்
ஏறக்குறைய ஆமை வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பணிகளின் காரணமாக இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோகுமோ என்கிற அச்சத்திலேயே நாங்கள் வாழ வேண்டி இருப்பதாகவும், தினந்தோறும் இங்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பொதுமக்கள் வரக்கூடிய பகுதி, அதே போல சாலையை பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய பகுதி, தனியார் மருத்துவமனைகள் ஏராளமாக இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவலங்கள் தான் இருக்கிறது என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக தோண்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரண குழிகளை மூடவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் ஆபத்து, சோகத்தை கவ்விக்கொள்ளும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய, குறிப்பாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய காதர் நவாஸ்கான் சாலையை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய, வாகன ஓட்டிகளுடைய, பொதுமக்களுடைய, நோயாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே தோண்டப்பட்டு கிடக்கக்கூடிய இந்த சாலைகளை உடனடியாக மூடி சாலைகளாக மாற்றி தர வேண்டும். இந்த சிங்கார சென்னை சீரழிந்து கிடப்பதை நாங்கள் தினந்தோறும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு விபத்துக்களோடு தான் நாங்கள் அனுபவித்து செல்ல வேண்டிய துயரத்தில் இருப்பதாக மக்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.